Hello friends, welcome to my free mehendi class. So இன்னைக்கு விபா பியூட்டி ஸ்டுடியோட free mehendi classல நாம பார்க்க போறது பேசிக் ஃபேஸ் டயக்ராம். நிஜமாவே நான் ஏன் பேசிக்னு சொல்றேன்னா இது நிஜமாவே பேசிக், ரொம்ப அட்வான்ஸ்டாலாம் இருக்காது. பட் இந்த பேசிக் வந்து உங்களுக்கு நீங்க அட்வான்ஸ்டு ஃபிகரையும் எந்த ஃபிகர் கொடுத்தாலும் போடலான்ற ஒரு கான்ஃபிடென்ஸையும், இது வரைக்கும் நான் டிசைன்ஸ் மட்டும்தான் போடுவேன், ஃபேஸ் ட்ரை பண்ணதே இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா அது வந்து போடுறதுக்கான ஒரு சின்ன சின்ன கான்ஃபிடென்ஸையும் கொடுக்கும். ஓகே, ஸோ நான் ஃபர்ஸ்டே கிளியராக சொல்லிடுறேன், திஸ் இஸ் அ பேசிக் ஃபேஸ் டயக்ராம் வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சைட் ஃபேஸ் பார்க்க போகிறோம். சைட் ஃபேஸ் வந்து நம்ம பிரைடோட சைடு ஃபேஸ் பார்க்க போகிறோம். ஓகே, சைடு ஃபேஸ் பிரைட். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு டாட் வச்சு ஒரு ரவுண்ட். ஓகே, ஸோ இது வந்து நெத்தி சுட்டியில இருந்து தான் நம்ம ஆரம்பிக்கும். நாம ஒரு சைடு ஃபேஸ்ல என்ன தெரியும் அப்படின்னா பொட்டு தெரியாது, ஒன் சைட் ஆஃப் ஃபேஸ் தெரியும். அண்ட் ஒன்ஸ் நீங்க கண்ணாடியில நின்று பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஒன் சைடு நமக்கு என்ன தெரியும் அப்படின்றது. ஸோ பொட்டு தெரியாது, ஒன் சைட் ஆஃப் த ஃபேஸ் அண்ட் ஜடை அது மட்டும். ஸோ ரவுண்ட். அப்புறம் வந்து இங்க வந்து என்னன்னா ஒரு சின்ன ஒரு ரெஃபரன்ஸ் லைன். ஓகேவா, இது உங்களுக்கு எவ்வளோ லைட்டாக தெரியுது, உங்களுக்கு தெரியறதுக்காக தான் இந்த அளவுக்காக டார்க்காக நான் போட்டிருக்கேன். இதை விட நீங்கள் லைட்டாகவே போட்டுக்கோங்க, இல்லை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற வரைக்கும் இந்த அளவுக்கு டார்க் போட்டுக்கோங்க. அடுத்ததாக வந்து நெத்தி. நெத்தி வந்து லைட் ஒரு சீக்கவ், ரொம்ப பெண்ட் பண்ண வேண்டாம், லைட்டாக. ஓகே, அப்புறம் நெத்தியிலேருந்து இப்படி ஒரு 45 டிகிரிக்கு ஒரு லைன், அப்புறம் இப்படி 90 டிகிரிக்கு ஒரு லைன், அப்புறமா சின்னதாக ஒரு கர்வ், ஆனா அது ரொம்ப சின்னதா இப்படி. அடுத்ததா ஒரு 3 இப்படி சின்னதா. அடுத்ததா மறுபடியும் ஒரு கர்வ், மறுபடியும் இப்படி வளைச்சிட்டு அப்புறம் சின் இப்படி கொண்டுட்டு வாங்க. ஓகேவா, ஸோ இன்னொரு தடவை போடுறேன். இதுக்கு முன்னாடி என்னன்னா ஃபேஸ் வந்து ஓவல் ஷேப்ல இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. ஓவல்னா ஒரு எக் ஷேப். ஓவரால் ஃபேஸ் வந்து இந்த மாதிரி ஓவலா இருக்கணும். ஓகே, இன்னொன்னு 1 இன்ச்சாவது இந்த லென்த் வந்து 1 இன்ச் இருக்கணும். நீங்க அட்லீஸ்ட் ஸ்டார்டிங் போடும்போது பேசிக் ஃபேஸ் இந்த சைஸ் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டாட் ரவுண்டு, ஒரு ரெஃபரன்ஸ் லைன். இது இந்த அளவுக்கு திக்கா தெரியுது, உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக, மற்றபடி ரொம்ப லைட்டா போட்டுக்கோங்க. ஒரு சீக்கவ் சின்னதா, ஒரு 45 டிகிரி லைன், ஒரு 90 டிகிரி லைன், ஒரு சின்ன யூ, 3 அகைன் சின்ன யூ, அப்புறம் சின். ஓகேவா, இப்போ வந்து நம்ம காது போடணும். காது வந்து நமக்கு நீங்க டச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த நோஸ் போன், ஐஸ், அப்புறம் காது மூணுமே வந்து ஒரே லைன்ல தான் நமக்கு ஃபேஸ்ல இருக்கும், ரியல் ஃபேஸ்ல. ஸோ அதையே வந்து நீங்க இங்க இது பண்ணி இங்க வந்து ஒரு காது. காது வந்து எப்படின்னா ஒரு question மார்க் மாதிரி. அது கூட வந்து இந்த சின்ன வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கிருந்து ஹேர் லைன் எடுத்து ஜஸ்ட் இப்படி, அண்ட் இன்னொரு லைன் எடுத்து அதை இந்த கேர்ள் பண்ணிருக்க மாதிரி ஒரு ஜிக்ஸாக் லைன் மாதிரி போட்டுக்கோங்க. மறுபடியும் இங்க நெத்திச்சூட்டியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி அதை கொண்டு வந்து இந்த காது மேல முடிச்சிருங்க. ஓகேவா, ஸோ இது ஃபேஸோட அவுட்லுக் நமக்கு கிடைச்சிருச்சு. அடுத்ததா வந்து ஐப்ரோ வந்து எங்க இருக்கும்னு நமக்கு நீங்க டச் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா நம்ம நோஸ் போனுக்கு மேல இருக்கும். ஐப்ரோ. ஐஸ் வந்து எப்படி போடணும்னா இப்படி ஒரு லைன் வந்து இப்படி. ஓகேவா, இப்படி ஒரு லைன் வந்து இப்படி போடணும். அப்புறம் அந்த உள்ள இருக்கிற பால் வந்து ஃபுல் ரவுண்ட் போட வேணாம், லைட்டா ஓவல். அண்ட் இந்த எட்ஜ் வந்து இப்படி.
அந்த இந்த 3 போட்டோம் இல்லையா, 3ல இருந்து சென்டர்ல இருந்து ஒரு லைன் கொண்டு வந்து டாட் ஒரு ஸ்மைலிங் இது கொண்டு வர மாதிரி. இதுல நீங்க நெக் கனெக்ட் பண்ணும் அப்படின்னா இந்த காதுக்கு கீழ இருந்து வர லைன்ல இருந்து ஒரு லைன், சின்னுக்கு கீழ இருந்து வர லைன்ல இருந்து ஒரு லைன், இல்ல நீங்க கொண்ட அந்த மாதிரி ஏதாவது டெக்கரேட் பண்றதுன்னா பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அகைன் இது பேசிக் ஃபேஸ் டயக்ராம். இன்னும் ஒரு தடவை போடுறேன், கொஞ்சம் ஃபாஸ்டா முடிச்சிடுறேன். நான் வந்து அந்த சைடு இந்த சைடு பார்த்த மாதிரி, இப்போ வந்து நமக்கு ரைட் சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கு. ஸோ லெஃப்ட் சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி. ஓகே, டாட் வச்சு ஒரு ரவுண்டு, ஒரு ரெஃபரன்ஸ் லைன், சீக்கர்வ் 90 டிகிரி, சாரி 45 டிகிரி, 90 டிகிரி, ஒரு சின்ன யூ. இங்க வந்து 3 வந்து உல்டாவா வரும். அகைன் சின்ன யூ, அப்புறம் நமக்கு சின்ன. இங்க நோஸ் பிரிட்ஜோட சைட்ல காது, காது உங்களுக்கு இங்க வந்து ஜிம்கி சம்திங் போடணும்னா போட்டுக்கோங்க. அதுக்கு கீழே வந்து இந்த சின்ன வர லைனை ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்க ஹேர் லைன்ஸ் போட்டுக்கோங்க. இந்த காது மேல இதை முடிச்சுக்கோங்க. இங்க கொண்ட ஐப்ரோ வந்து நோஸ் இதுக்கு வந்து மேல, அண்ட் ஐஸ் வந்து நோஸ் பிரிட்ஜுக்கு நேரா. ஓகே, இது வந்து நமக்கு பேசிக் ஃபேஸ் பிரைட். இது இப்போ க்ரூம்து பார்க்கலாம். ஸோ க்ரூமோட சைடு ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நெத்தி சுட்டிலேருந்து பிரைடுக்கு ஸ்டார்ட் பண்ணோமா, க்ரூம்க்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா டர்பன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, பொண்ணுக்கு வந்து நெத்தி நாம கரெக்ட் சீக்கவ் மாதிரி போட்டோம். ஜென்க்கு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி, இந்த பெண்டு சென்டர் இல்லாம கீழே வந்த மாதிரி. ஸோ அது வந்து ஸ்கொயர் பண்ணி காமிக்கும் போது அது உங்களுக்கு வந்து டிஃபரன்ஷியேட் தெரியும். அது ஒரு மேலோட ஃபேஸ் இல்ல ஃபீமேலோட ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு. 45 டிகிரி, 90 டிகிரி, சின்ன யூ 3, அகைன் சின்ன யூ, அகைன் சின் வந்து என்ன பண்ணணும், நீங்க இப்படி ஒரு ஸ்கொயர் மாதிரி கொண்டு போகணும். கேர்ளுக்கு வந்து நம்ம ரவுண்டா கொண்டு போயிருப்போம். பாய்க்கு வந்து நம்ம எப்படி கொண்டு போகணும்னா கொஞ்சம் ஸ்கொயர் மாதிரி கொண்டு போகணும். இங்க வந்து டர்பன்ல வந்து யூஸ்வலி காது தெரியாது. ஸோ நீங்க இதை வந்து இப்படி ஸ்கொயர் மாதிரி இங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நோஸ் பிரிட்ஜுக்கு மேல ஐப்ரோ. ஐப்ரோ வந்து எப்படி போட்டிருப்போம் அப்படின்னா பொண்ணுக்கு லாங், தின் அண்ட் வேவி. ஓகேவா, லாங், தின், வேவி அப்படி போட்டிருப்போம். க்ரூம்க்கு வந்து எப்படி போடணும் அப்படின்னா ஷார்ட், திக்கு, ஸ்கொயர் அப்படி போடணும். அகைன் ஐஸ் அண்ட் அந்த இது இங்க வந்து சென்டர்ல லைன் எடுத்து அதே மாதிரி ஸ்மைல் பண்ண வைக்கலாம். இல்ல எனக்கு முஸ்டாச் வேணும்னா நான் என்ன பண்ணுன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி வந்து இத வந்து நம்ம டர்பன் வந்து என்ன பண்ணா, இந்த 2 டர்பன் லைன் போட்டோம் இல்லையா, இந்த இடத்துல வந்து ஏதாவது டெக்கரேஷன் இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்க இது ஒரு மாதிரி மடிச்சு இருக்க மாதிரி, இங்கேயும் சின்ன கீழே ஒரு லைன், அந்த கழுத்துக்கு கீழே ஒரு லைன் வந்து உங்களுக்கு நெக் லைன் வந்துடும். ஓகே, இன்னொரு தடவை போட்டு காட்டுறேன். டர்பன் லைன்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். அண்ட் நெத்தி 45 டிகிரி, 90 டிகிரியில நோஸ்,
3 அண்ட் சின்ன. ஓகே, இங்கேருந்து டர்பனுக்கு இன்னொரு லைன் வரைகிறோம். வரைஞ்சிட்டு அது வந்து காது வந்து தெரியாது, தெரிஞ்சாலும் இப்படி லைக் ஹாஃப் காது தான் தெரியும். அது கூட வந்து நம்ம ஜாயின் பண்ணிடுறோம். அடுத்ததாக வந்து இங்கேருந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த டிசைன் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டு இங்கேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம டர்பனை ஃபினிஷ் பண்ணுறோம். உங்களுக்கு வேணா அதில் லைன்ஸு கொஞ்சம் ஷேடிங்கு, நான் ஷேடிங் வேறு இதில் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட மெஹந்தி வீடியோஸ் தமிழ்ன்ற பிளேலிஸ்ட்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கும். அண்ட் இங்கே நோஸ் பிரிட்ஜுக்கு மேலே தான் நமக்கு ஐப்ரோ. நான் முன்ன சொன்ன மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கோங்க. லாங் தின் வேவி வந்து பிரைடுக்கு, ஷார்ட் திக் ஸ்கொயர் வந்து க்ரூம்க்கு. அண்ட் ஐஸ் வந்து நான் லாஸ்ட்டாக சொன்ன மாதிரியே தான். அண்டு ஓவல். ஓகேவா? ஸோ இந்த 3க்கு நடுவில் இது பண்ணி ஒரு இது வந்து பேசிக். இதே வந்து நம்ம டர்பன் வேண்டாம் அப்படின்னா இந்த சைடு போட்டு காட்டுறேன். டர்பன் வேணானாலும் அதே மாதிரியே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நெத்தி, நோஸ் வந்து ஷார்ப்பாக போடுங்க. பொண்ணுக்கு இவ்வளோ ஷார்ப்பாக போடலனாலும் சின்ன ரவுண்டு, அப்புறம் உல்டாவா ஒரு 3 அகெயின் இப்படி போட்டு இந்த இதுக்கு நம்ம எப்படி பொண்ணுக்கு வந்து காது போட்டோமோ அதே மாதிரியே போட்டுக்கோங்க. அதை வந்து இங்க நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சவுத் இந்தியன் க்ரூம் மாதிரி ஒரு லுக்கு. இது வகுடு. இது வந்து ஹேர். ஸோ இதுக்குள்ள வந்து நீங்க ஃபுல்லா ஷேட் பண்ணிக்கலாம். Again eyebrow. Eyes. அண்ட் நீங்க வந்து மீசை போடணும் அப்படின்னா இந்த அப்பர் லிப் இருக்கு இல்லையா, இந்த 3 நம்ம போட்டோம்ல, இந்த 3ஓட மேல் தான் வந்து அப்பர் லிப், இது லோவர் லிப். இது மேல் உதடு, கீழ் உதடு. இந்த மேல் உதடுல இருந்து லைட்டா ஜிக்ஸாக் பண்ணிட்டே வாங்க. ஸோ ஜிக்ஸாக் பண்ணிட்டே வந்து நீங்க இப்படி இது பண்றது இல்ல இந்த ஃப்ரெஞ்ச் பியர்டு மாதிரி இங்க ஷேட் பண்றது அது எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகே, பட் அப்பர் லிப்ல இருந்து தான் நீங்க ஜிக்ஸாக் பண்ணி கொண்டு வரணும். ஸோ அப்புறம் அகெயின் இதுக்கு கீழே இருந்து தான் வந்து உங்களுக்கு நெக்லைன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுதான் பேசிக் பிரைட் அண்ட் க்ரூமோட ஃபேஸ் வீடியோ. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யார் வந்து கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்காங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.